மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான எடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாவை திறந்தாலே நமக்கு இந்த மாதிரி தான் நிறைய எடிட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எடிட்ஸ்க்கெலாம் தேவைப்படுற ப்ராம்ப்ட் அது ஒரு 10 ஸ்டைலிஷான பாய்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 10 ப்ராம்ப்டை தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதுவும் இந்த வீடியோவில் நான் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுல ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருக்குது. நீங்கள் போய் ஒரு ஆல்ட்டியாக ப்ராம்ப்ட் என்ன அந்த கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட் கேட்குறது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராம்ப்ட்டில் தான் நான் எடிட் பண்ணது. ஆனால் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு நானாக அதிலேயே எடிட் பண்ண தான் இதை எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்றதுக்கான ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை வச்சு எப்படி இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 10 ப்ராம்ப்ட்டோட லிங்க்குமே நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். என்னோட பயோ ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் போய் அப்படியே காப்பி பண்ணி ஒன்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி நான் இப்போ லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டை பண்ணுறதுக்கு நாம் க்ரோம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி நம்ம அப்லோட் ஃபைல் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வரும். அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற எந்த இமேஜ் இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த எடிட்டை பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் தேவை. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இதில் நான் கொடுத்துருக்க 10 ப்ராம்ப்ட்டுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குண்டு. இப்போ அதில் ஒரு இதை நான் எடுத்து லைவாகவே உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்க 10 ப்ராம்ப்ட் இது தான். இந்த மாதிரி வரிசையாக 10 ப்ராம்ப்ட்டுமே இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் இருக்க ப்ராம்ப்ட்டை மட்டும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்காக காப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராம்ப்ட் 10க்கு கீழே டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக அதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு குரோமை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆஸ்க் ஜெமினி அப்படின்ற டச் பண்ணிட்டு இதில் இப்போ நம்ம காப்பி பண்ணால் அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த சென்ட் பட்டனை மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் அது எடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு வேறு லெவலில் எடிட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணாலே போதும், நம்ம என்ன ப்ராம்ப்ட்டை போட்டோமோ ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு எடிட்டாக நமக்கு பண்ணி கொடுத்துரும். இதுக்கு உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராம்ப்ட்டை வச்சு மட்டுமே எடிட் பண்ணாமல் இதில் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஒன்றா சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் ஜென்ரேட் இமேஜ்னு வந்துருச்சா. இப்போ நம்மளோட இமேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் நான் எந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் அதே மாதிரியே வேறு லெவலில் எடிட் பண்ணி கொடுத்துருச்சா. இப்போ இந்த மேலே இருக்க டவுன்லோட் சிம்பிளை கொடுத்து இந்த இமேஜை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் கொடுத்துருக்க 10 ப்ராம்ப்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி வேறு லெவலில் எடிட் பண்ணிடலாம். எந்த விதமான ப்ராம்ப்ட் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்க இமேஜை இந்த மாதிரி எப்படி மாற்றினேன், இதை எப்படி இன்னும் இந்த மாதிரி மாற்றினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.